வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ 12 ராசிகளுக்கான பலன்கள், ஜூலை மாத பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசிக்குள்ள செவ்வாய் பிரவேசிக்கிறார். அது 12ஆம் தேதி. உங்கள் ராசிநாதன் 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அது 7ஆம் தேதிக்கு அப்புறம். அதற்கு பிறகு இந்த சூரியனும் 3ஆம் வீட்டுக்குள் பிரவேசம் செய்கிறார். அது மாத பிறப்புன்னு சொல்லுவோம். 15ஆம் தேதி. 20ஆம் தேதி வாக்கில் சிம்மத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார் புதன். இதெல்லாம் இந்த மாதம் வரக்கூடிய அந்த மூமெண்ட் ஆஃப் த பிளானட்ஸ். செவ்வாய் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியில் பிரவேசம் பண்ணுறார். செவ்வாயுடைய பிரவேசத்தினால் உங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் வருவதால் அவர் 7ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் உடையவர். அதனால் என்னாகும், உஷ்ணாதிக்க நோய்கள் உங்களுக்கு ஏற்படலாம். கவனமாக இருக்கணும் உடல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் சில தவிர்க்க முடியாத செலவுகளும் ஏற்படும். 2 காரணம். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 12ஆம் வீட்டை பார்க்குறார். 12ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வர்றார். தவிர்க்க முடியாத செலவுகள். ஸோ இதில் கொஞ்சம் ஒன்றும் பண்ண முடியாது, செலவு பண்ணி தான் ஆகணும். ஆனால் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா தேவையில்லாத செலவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அவ்வளோதான். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு போகிறார். சுக்கிரன் 3ஆம் வீட்டுக்கு போகிறது நன்மையான்னு கேட்டிங்கன்னா குழப்பங்கள் தான் ஏற்படும். மனசில் தைரியம் குறையும், குழப்பங்கள் ஏற்படும், கன்ஃபியூஷன்ஸ் தான் கொஞ்சம் வரும். இதுதான் கிட்டத்தட்ட 2 வீக்ஸுக்கு உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சூரியன் அந்த 3ஆம் வீட்டுக்குள் போகும்போது ஆடி மாதம் சொல்கிறோம். நல்ல தைரியம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை. அதாவது குழம்பி தவிச்சிருந்தீங்கன்னா முதல் வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 13-14 தேதி வாக்கில் நீங்கள் உறுதியான சில நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படுறது. அதாவது 2ஆம் வீட்டிற்குடைய புதன் 4ஆம் வீட்டில் பிரவேசம் செய்வதால் சிம்மத்துக்குள்ளே தொழிலில் நல்ல உயர்வுகளை தருவார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தன்மையை பற்றி சொல்லலாம். இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, தேவையில்லாத செலவுகளை இழுத்து விட்டுக்காதீங்க. செலவுகளில் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள். மனசில் சில குழப்பங்கள் ஏற்படும். குழப்பங்கள் ஏற்படும் போது எந்த முடிவும் எடுக்காதீர்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை பற்றி ஒரு அனாலிசிஸ் பண்ணி எடுங்க. பெரும்பாலும் 3rd வீக் 4th வீக்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு சாதகமாக அமையும். நல்ல மாதம்தான். ஆனால் பெரிய அளவுக்கு எனக்கு அதிர்ஷ்டம் வருது, பெரிய அளவுக்கு உயர்வுகளை வருது அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் இந்த மாதத்தில் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் எஃபெக்டும் இல்லை, நல்லபடியாக தான் இருக்குது. செவ்வாய் உங்கள் ராசியில் 12ஆம் தேதி பிரவேசம் பண்ணுறதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, நிறைந்த ஊக்கத்தை அளிப்பார். அதாவது செவ்வாய் ஒரு எனர்ஜி பிளானட். அப்போ நிறைய ஊக்கம், புதுசாக இது செய்யலாம் அது செய்யலாம், அந்த மாதிரி ஊக்கங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுறது. இதெல்லாம் ரொம்ப ஒரு அட்வான்டேஜஸாக இருக்கிறதால இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான முடிவுகள்லாம் இருந்தால் அதை தீர ஆலோசித்து செய்வது நன்மை. இதுதான் இந்த மாதத்திற்கான பலன் உங்களை பொறுத்தவரையில் அமைகிறது. நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.